लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலம் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயார் ஆமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2682வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தினுடைய 43வது நாள் பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த குழிநீத்த பின் காமக் கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவேர்வோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்று இரீர் கற்று இரீர் திருநாட்டகத்தே என்பதாகும். இது தலைவனான ஆழ்வார் பெருமாளுடைய மேனி அழகை பற்றி சொல்லுகிற பாசுரம். இது பராங்குசநாயகியாக இல்லாமல் ஆழ்வாருடைய தன்மையிலிருந்து பாடியதாக கொள்ள வேண்டுமே தவிர பராங்குசநாயகி பாடுவதாக கொள்ளக்கூடாது என்று ஆச்சாரியர்கள் கருத்து. கடந்த பாசுரம் பாடுகிற போது தன்னுடைய கடைக்கண் பார்வை தன் மீது பட்டு விட்டது என்று ஆழ்வார் மகிழ்ந்தார். ஆழ்வாரும் பராங்குசநாயகி மகிழ்ந்தது போல் இருந்தாலும் இப்போது ஆழ்வார் பெருமாளுடைய மேனி அழகை பற்றி பேசுகிறார் இந்த பாசுரத்தில். கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணம் கரியதோர் மால்வரை போன்று மதிவிகற்பால் விண்ணும் கடந்து உம்பர் அப்பால் மிக்கு மற்று எப்பால் எவர்க்கும் என்னும் இடத்ததுவோ எம்பிரானது எழில்நிறமே. அன்றலர்ந்த தாமரை போல் இருக்கிறதாம் கண். கண் மட்டுமா அப்படி இருக்கிறது என்றால் கையும் அப்படித்தான் இருக்கிறது. சரி, கையும் கண்ணும் அப்படி இருக்கிறது என்றால் பாதம் எப்படி இருக்கிறது என்றால் பாதமும் அன்றலர்ந்த செந்தாமரையாகவே இருக்கிறது. நிறம் எப்படி இருக்கிறது என்றால் பெரிய கருப்பு மலை போன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். கரியமாலாக இருக்கிறார். பச்சை மாமலை போல் என்று சொல்லுவோம் அல்லவா, பெரிய மலை போன்று இருக்கிறது. திருக்கண்கள் திருக்கரங்கள் திருவடிகள் எல்லா உறுப்புகளும் அன்றலர்ந்த செந்தாமரை மலர் போன்று இருக்க அவனுடைய திருமேனி நிறமோ பெரிய கருத்த அஞ்சனமை நிறமாக இருக்க அந்த ஒளியானது தேவர்களது விண்ணுலகத்தை கடந்து பிரம்மனது சத்தியலோகத்தை கடந்து முக்தர்கள் உள்ள சொர்க்கலோகத்தையும் சத்தியலோகத்தை கடந்து முக்தர்கள் விளங்கக்கூடிய சொர்க்கத்தையும் கடந்து இறுதியிலே நித்திய சூரியில் இருக்கக்கூடிய பரமபதம் அளவிற்கு அவனுடைய எழில் வண்ணமானது இருக்கிறது. மண்ணுலகுக்கு விண்ணுலகுக்கு பரமபதம் முதலியான இடங்களில் வசிப்பவர்களாகிய மக்கள் தேவர்கள் பிரம்மன் முக்தர்கள் நித்திய சூரிகள் என்று ஒருவராலும் அவனுடைய அழகானதை வர்ணிக்க முடியாது. அந்த எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய திருமேனி அழகை கொண்டவர். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தும் அடியும் அக்தே என்று திருநெடுந்தாண்டகத்திலே வரக்கூடிய பாசுரம் நினைப்பேன். அந்த பாசுரத்தை இங்கே நினைத்து பார்க்கலாம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணை அரவிந்தும் அடியும் அகுதே என்பதைத்தான் திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார் அருளியிருக்கிறார். ஆழ்வாரே தான் நாயகி போல இருந்து எம்பெருமானை அனுபவிக்கிறேன் என்றுதான் கூறுகிறார். வைணவ உரையாசிரியர்கள் தான் ஆழ்வார்தான் பராங்குச நாயகி என்று கொண்டே பொருள் விளக்கம் தந்து வருகிறார்கள். வைணவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். மதி விகற்பம் என்பதற்கு ஞான வேறுபாடு என்றே எல்லா உரைநூல்களும் பேசி வர ஒரே ஒரு உரைநூல் மட்டும் ஞான மிகுதி என்று கூறுகிறதாம். இங்கே பேசப்பட்டிருப்பவையெல்லாம் எம்பெருமானுடைய தலைவனுடைய புற அழகை பற்றதையே தவிர திருமேனி அழகை பற்றியதை தவிர சாதாரணமாக ஒரு தலைவி தன்னுடைய தலைவனை பார்த்து வர்ணிப்பது போலதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இங்கே ஆழ்வாரை தலைவியாக கொண்டு வந்து நாம் அதை எடுக்கக்கூடாது என்ற கருத்தும் இருக்கிறது. மீண்டும் அதனால்தான் உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள், தலைவன் தலைவி பராங்குச நாயகி தான் அவர்களுக்கு நாம் பெயர் கொடுத்து தனி வடிவம் கொடுத்து விட்டோமே, அங்கே ஏன் ஆழ்வாரை கொண்டு வர வேண்டும்? இங்கே ஈடுபட்டுபவர்கள் ஒருவர் தானே என்றால் ஒருவன் தலைவன் ஒருவன் தலைவி.
தலைவன் எம்பெருமான், தலைவி பராங்குச நாயகி இப்பிரபந்தத்தை பாடியவர் ஆழ்வார்தான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சங்க இலக்கியிலே தோய்ந்தவர்களுக்கு இது ரூப வைலட்சண்யம் என்பது வடமொழி. திருமேனி நிறம் என்பது ரூப வைலட்சண்யம் என்பது வடமொழி வார்த்தை. இப்பாசுரம் எம்பெருமானது ரூபம் வடிவம் பற்றிதான் பேசுகிறது, அல்லாவது அவனுடைய குணத்தை பற்றி பேசவில்லை என்பதை நாம் உணர வேண்டும் என்றெல்லாம் உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். தலைவனுக்குரிய பெருமையை ஆழ்வார் எம்பெருமான் பற்றி பாடுகிறார், ஆழ்வாரே பாடுகிறார் என கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். பெருமாள் அழகை பற்றி பேசிய நம்மாழ்வார் பாடிய பாசுரம் இந்த பாசுரம். பாசுரத்தை சேவிக்கலாம். கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ, அவை கையும் அவை அடியோ அவையே வண்ணம் கரியதோர் மால்வரை போன்று மதி விகற்பால் விண்ணும் கடந்து உம்பர் அப்பால் மிக்கு மற்று எப்பால் எவர்க்கும் என்னும் இடத்ததுவோ எம்பிரானது எழுநிறமே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்யாப்தனபா பிரகதே சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அன்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.